வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீக்கெண்ட் வீலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன சமைச்சேன் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் யூஸ்வலாகவே இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சமைக்கும்போது முன்னாடியே கொஞ்சம் மேரினேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி வச்சுருவேன். சிக்கன் 65க்கு தான் மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. மார்னிங்கே கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம குயிக்காவும் பண்ணிக்கலாம். அவங்க வரதுக்குள்ள நம்மளும் ரெடி ஆயிட்டு, எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன். அதுக்கான மேரினேஷனையும் நான் பண்ணி வச்சுட்டேன். மட்டன இந்த மாதிரி கர்ட் போட்டு, மசாலாஸ் எல்லாம் போட்டு முன்னாடியே ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா, ஃபுல் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா டெண்டரா குக் ஆகி வரும். கொஞ்சமா தயிர், கொத்தமல்லி, புதினா லீஃப், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, லெமன் ஜூஸ், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தம் பிரியாணி பண்ணுறதுக்காக இந்த ட்ரைப்ளே பேன் எடுத்திருக்கேன். இது நல்லா அகலமாக இருக்கிறதால நல்லாவே குக் ஆகி வரும். சைட் பை சைட் பள்ளிப்பாளையம் சிக்கனும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி 4-5 ஐட்டம் செய்யும் போது சீக்கிரமாவே நம்ம செஞ்சிடலாம். ப்ரிப்பேர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேவையான வெசல்ஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிருவாங்க. அரிசி அளந்து வச்சுப்பேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா குக்கருக்கு தேவையான கேஸ்கெட், விசில் அந்த மாதிரி 2 குக்கரில் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே செட் எடுத்து நான் வந்து அடுப்பு மேலேயே வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து வேலையும் முடியும். நிறைய ஐட்டம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். குயிக்காக நம்ம கெஸ்ட்டோட லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா டெண்டராக குக்கான மட்டன் தம் பிரியாணி. அடுத்து ஜீரணத்துக்காக ரசமும் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதுக்காக ரசம். அப்புறம் நம்ம ஊர் ஸ்பெஷலான பள்ளிப்பாளையம் சிக்கன். அப்புறம் பிரியாணிக்கு கொஞ்சம் ரைத்தா, ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். சிக்கன் 65 அவங்க வரும்போது சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. இதுதாங்க நம்ம கெஸ்ட் லஞ்ச் மெனு. ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டதால இதை நான் ஒரு 2 ஹவர்ஸ்குள்ளேயே எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் டே கட் பண்ணி வைக்க மாட்டேன். பட் வெசல்ஸ் எடுத்து வைக்கிறது, அரிசி அளந்து வைக்கிறது, தேவையான தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது, நமக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து முன்னாடியே எடுத்து மேடையில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பண்ணி வச்சுப்பேன். லஞ்சுக்கு பண்ணுறோம் அப்படின்றப்ப நான் மார்னிங்லேருந்தே இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 2-3 பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு கடகடன்னு எல்லா வேலையும் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா ஐட்டம்ஸ் செய்யும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு நம்ம நினைப்போங்க. பட் ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி போட்டு முன்னாடியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம வேலை முடியுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இன்னொரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஆனியன் கட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கேண்டில் இல்லை அடுப்பே கூட நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். வேற ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஆனியன் கட் பண்ணி பாருங்கள். கண்ணு எரியாதுங்க. தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நெய் கொஞ்சம் தூக்கலாகவும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கிட்டா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம ஊற வைக்கக்கூடாது. தம் பிரியாணிக்கு உடஞ்சி வந்துடும். பிரியாணிக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா அதனோட மனமே வேறுங்க. கண்டிப்பாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். வெந்து வந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 1க்கு 2 அளவு தான் ஊற்றுறேன். தம் பிரியாணி அப்படின்றதுனால அந்த அளவே எனக்கு சரியாக இருக்கும். அதே போல் நான் தண்ணி ஊற்றும் போதும் சுடுதண்ணி தாங்க ஊற்றுவேன். ஈஸியாக சீக்கிரமாக கொதிச்சு வந்துடும். சீக்கிரம் வேலையாகும். ரைஸை போட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா டைட்டாக மூடி மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுனா இந்த மாதிரி யம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். நாங்கள் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, அங்கே போயிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள நான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த டிவி காட்டுறது, ஐபேட் காட்டுறது இந்த மாதிரிலாம் நான் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவேங்க. மோஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கடைக்கு போகும்போதும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் ஸ்டார்ட் ஆகிட்டே வருதுங்க. அந்த அன்னைக்கு நல்ல ஒரு வெதர் தான் இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே அழகாக இருக்கும். ரொம்ப நேச்சுரலான இடம் தான் இது. பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை தண்ணி வந்து அப்படியே மழை வர டைம்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஓடிட்டுருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. மேலே ரூஃப் இருக்கிறதுனால வெயிலும் பெருசாக தெரிவிக்காது. பசங்க ரொம்ப நேரம் விளையாடுறதுக்கு இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொன்னேன்ல இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் மழை வந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் தண்ணி அழகாக ஓடி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அமெரிக்கால இங்கே எல்லா பார்க்லையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க கீழே விழுந்தாலும் அடிபடாத மாதிரியான கீழே ஃப்ளோர் தான் போட்டிருப்பாங்க. ஒன்று வுட்டன் சிப்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து கீழே வந்து இந்த ரப்பர் இது மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே விழுந்தாலும் பசங்களுக்கு அடிபடாத மாதிரி தான் இருக்கும். நாம் சின்ன வயசில் இருக்கும்போது மட்ட மத்தியானத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விட்டமின் டி வந்து இந்த 12 to 2 o'clock இருக்கிற சன்லைட்டில் தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ, அதனால நம்ம இப்ப வந்து இங்க ஓரளவுக்கு வெதரும் ஓகேயா இருக்கு. ரொம்ப வெயில்லாம் கிடையாது. ஸோ, அதனால நான் அந்த டைம்ல வெளியில இப்பலாம் போறோம். இந்த பார்க்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, குருவி சத்தம் அழகா கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஆங்ரி பேர்ட்ஸ் விளையாண்டுருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரியான ஒரு குருவி இங்க நான் பார்க்குறேங்க. ரெட் கலர்ல மூக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா, பிளாக்கா இருக்கும். பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு. இது நான் நெறைய இடத்துல இங்க பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் யுஎஸ்ல வந்து இந்த குருவிய பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். ஆங்ரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாக்கு கம்பெனி குடுக்கறதுக்கு நானும் ஸ்லைட்ல போனேன். நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு காஸ்கோ ஷாப்பிங் தான் போனோம். இது பாருங்க ஆலிவ் ட்ரீங்க. ஆலிவ் மரம் இது. காஸ்கோ அப்படின்றது ஒரு ஹோல்சேல் கடை தான். பல்க் ப்ராடக்ட்ஸ நம்ம வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல இங்க வாங்கிக்கலாம். நமக்கு ஒரு கார்டு குடுத்துருவாங்க. மெம்பர் கார்டு மாரி இருக்கும். அத நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி தான் இருக்கும். பிராண்டடான நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் இங்க மோஸ்ட்லி கிடைக்கும். அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃபர்லயும் போடுவாங்க. ஸோ அடிக்கடி இந்த கடைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, ட்ரெஸ் ஆகட்டும், இல்ல மத்த பொருட்களும் ஈஸியா நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் டே மதர்ஸ் டே அப்படின்றதுனால ஃபுல்லா பொக்கே கார்டா இருந்தது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து ஏ டு இசட் எல்லாமே இங்க கிடைக்கும். ஆனா, பெரிய பெரிய பல்க் ப்ராடக்ட்ஸா தான் இங்க கிடைக்கும். கீரை, வெஜிடபிள்ஸ் அந்த மாரி ஐட்டமும் கிடைக்கும். ஆனா, நெறைய குவான்டிட்டில கிடைக்கும். ஒரு 7, 8 பேர் உள்ள ஃபேமிலிக்கு வந்து நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்டின்னா, வெளியில நார்மலா கிடைக்கிற மார்க்கெட்ல கிடைக்கிற பிரைஸ விட இங்க நம்ம வந்து அஃபோர்டபுளா வாங்கிக்கலாம். கிச்சன் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நெறையா டீல்ஸ் இருக்கும். சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டதால ஸ்விம் வேர்லாம் நல்ல டீல்ல இருந்ததுங்க. நல்ல பிராண்டடான அவுட்ஃபிட்ஸும் இங்க நெறைய டீல்ஸ்ல கிடைக்கும். இவங்க இங்க வச்சுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து சாம்பிள்ஸ் தாங்க. அந்த சாம்பிள்ஸ நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு புடிச்சிருந்ததுன்னா, அந்த ப்ராடக்ட்ட நம்ம எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். அமெரிக்கால இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நெறையா கிடைக்குங்க. ரெடிமேடா பேக்டா வச்சு வித்துட்டுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஜஸ்ட் வந்து ஓவன்ல பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல வந்து தவால ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாவே ரெடி ஆயிடும். மோஸ்ட்டா இங்க இருக்கிற பீப்பிள்ஸ் அதிகமா ரொம்ப டைம் வந்து கிச்சன்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க குக்கிங்க்கெல்லாம். இந்த மாதிரி ஃப்ரோசன் வாங்கிட்டு அடுத்த நாள் டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. காஸ்கோவ பொறுத்தவரைக்கும் என்ன ஒண்ணே ஒண்ணு அப்டின்னா, நீங்க எதையுமே வந்து கொஞ்சம் குவான்டிட்டில வாங்க முடியாது. எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் அதுவும் நம்ம 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு, 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட வாங்குனோம் அப்டின்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த சிக்கன் வந்து காஸ்கோக்கே ஃபேமஸான சிக்கன் தாங்க. ரொம்ப கம்மியான விலையில குடுத்துட்டுருக்காங்க. இன்னுமே வந்து கம்மியான விலையில குடுக்கறதால தான் இந்த சிக்கன் வாங்குறதுக்கே காஸ்கோக்கு நெறையா பேர் வரதா சொல்றாங்க. இந்த மாரி பாருங்க பேக்கடா, ரெடிமேடா ஒரு மீலுக்கு தேவையானத ரெடியா வச்சிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் வாங்கிட்டு போயிட்டு அத ஹீட் பண்ணி ரெடியா சாப்பிட்டுக்கலாம். அந்த மாரி தான் மோஸ்ட்டா இங்க ப்ரிஃபர் பண்றாங்க. சீ ஃபுட்ஸ், சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே இங்க வந்து கிடைக்குதுங்க. வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்ததுலருந்து பாப்பா வந்து பாப்சிக்கிள் செஞ்சு குடுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. சில பசங்களுக்கு வாட்டர்மெலன் பிடிக்காது. அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாரி ஷேப்ல கட் பண்ணி குடுத்து பாருங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த மாரி குரலி வித்தையெல்லாம் காமிச்சு தாங்க பசங்களுக்கு நல்லது நம்ம குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ, அதுக்கு பயங்கரமா யோசிச்சு எல்லாம் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதனுடைய கலரையும், ஷேப்பையும் பார்த்து இது நல்லாருக்கும், நல்லா இல்லன்னு டிசைட் பண்றாங்கங்க. ஸோ, அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து ஷேப்பா கட் பண்ணி குடுக்க வேண்டியதா இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. வாட்டர்மெலன் நல்லா கியூப்ஸா கட் பண்ணி பிளெண்டர்ல போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். நான் எந்த விதமான சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலங்க. சுகர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க. பட் வந்து நேச்சுரலாவே இருக்கிற சுகரே இந்த பாப்சிக்கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பா ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா, டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லாருக்கும். பாப்சிக்கல் மோல்டுல ஊத்தி ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டோம்னா, சூப்பர் யம்மியான பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு. நம்ம வீட்டு பேக் யார்ட்ல இந்த ஹேங்கிங் பாட்ல பார்த்தீங்கன்னா, குருவி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்ததுங்க. நான் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி போம்போது, உள்ளருந்து எழுந்து போச்சு. பார்த்தா அழகா முட்டை விட்டு வச்சிருக்குங்க. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. என்னடா பண்ணுதுன்னு பார்க்கறக்காக எடுத்தேன். முட்டை இருந்தது. அதுக்கப்புறம் நான் அத டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. பாருங்க, இதுதான் ஒரு புறா மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம வீட்ல முட்டை வச்சிருக்கு. அழகா சீக்கிரமா குஞ்சு பறிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீலாக் இங்க இதோட முடியுது. நம்ம இன்னொரு வீலாக்ல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Audio Jungle.